ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். 50 வருஷம் பழமையான ஒரு ஹோட்டலுங்க. இந்த ஏரியா மக்களுக்கு வந்து அவங்க மதிய உணவு சவுத் இந்தியன் மீல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குமா, அவங்கள தன்வசப்படுத்தி வச்சிருக்காங்க அவங்க சுவையில. அது மட்டும் இல்லாம பக்கத்துலயே தண்டீஸ்வரர் கோயில்னு ஒண்ணு இருக்கு. அங்க நடக்கிற சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே இவங்க தான் கேட்டரிங் ஆர்டர்ஸ் பண்றாங்களாம். டைனிங்கும் கொடுப்பாங்க. டேக்அவேன்ற மாதிரி உங்க வீட்லயே நடக்குது சுப நிகழ்ச்சி அப்படின்னா இவங்க வந்து கேட்டரிங் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுவாங்க. சைட்ல வந்து நான் அவங்களோட மெனு வந்து டிஸ்பிளே பண்ண சொல்றேன். நீங்க அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல நான் அவங்க கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் ஸ்ரீனிவாசா. இது எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளச்சேரி மெயின் ரோட், வேளச்சேரியில லொக்கேட்டா இருக்கு. லேண்ட்மார்க் வந்து பழமுதிர் நிலையமுக்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க. இது ஓல்டஸ்ட் ஹோட்டல். உங்களுக்கு வந்து பேரை சொன்னாலே நீங்க இந்த லொகேஷனுக்கு வந்துருவீங்க. அந்த மாதிரியான ஒரு இடம். சரி, வாங்க உள்ள போலாம். டைம்ல நம்ம வந்து மீல்ஸ் வாங்கியாச்சு. நான் ஏசி டைனிங் வந்ததுனால உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் மீல்ஸாக கொடுத்துருக்காங்க. 2 இடம் இருக்குது உங்களுக்கு. நான் ஏசி இருக்குது, ஏசி இருக்குது. அந்த இடத்துல வந்து 110க்கு வந்து மீல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, சவுத் இந்தியன் மீல்ஸ். ஸ்பெஷல் மீல்ஸில் என்னெல்லாம் வரும், அதில் என்ன வரும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வந்து சூப் கொடுக்குறாங்க. இது வந்து சப்பாத்திக்கான கிரேவி. இப்போ இருக்க சப்பாத்தி நல்லா பெரிய சைஸாக தான் இருக்குது. சப்பாத்தி வந்து அப்பளம், ரைஸ் வந்து அன்லிமிட்டடுங்க. நான் கப் பவுலில் கேட்டதுனால இப்படி கொடுத்துருக்காங்க. சாம்பார், கூட்டு, தயிர், பொரியல், பாயசம், வத்த குழம்பு, பிரிஞ்சி கொடுத்துருக்காங்க, ரசம். சூப் ஆறி போகுது. அந்த சூப் எடுத்து குடிச்சிருவோம். வெஜ்ஜி சூப்பு கொடுத்துருக்காங்க. நல்லா பெப்பர்லாம் தூக்கலாக போட்டு. நல்லா ரோஸ் நிறைய போட்டிருக்காங்க. நல்லா காரம், நல்லா ஏகப்பட்டதை தூவி விட்டுருக்காங்க. வெஜ்ஜீஸ் குக் ஆயிருக்கு. அப்படியே சாட்டே பண்ணாமா ஓரளவு குக் ஆயிருக்கு. ரெடி டு மேக் சூப் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணல, இவங்களே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்ல வந்தேன். இது கூட வந்து ஃபைனலாக உங்களுக்கு ஸ்வீட் பீடா, வாழைப்பழம், ஐஸ்கிரீமும் வருமா. நான் கூட 200 ரூபாய்க்கு மேலே இருக்கவங்க ஸ்பெஷல் மீல்ஸ் அப்படின்னு நினச்சேன். நான் ப்ரைஸை கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஆனால் நான் இப்போ சொல்லிட்டா நீங்கள் உடனே போயிடுவீங்க. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்கிறேன். சப்பாத்திக்கு வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு போர்ஷன் கொடுப்பாங்க. இந்த இருக்கு பாருங்க, காலிஃப்ளவர் மஞ்சூரியன். கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கு, செமியாகவும் வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இல்லை பெரிய சைஸ். நான் வேற புட்டுட்டேன். இதை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக இருக்குல்ல. சப்பாத்தியும் சாஃப்டா இருக்கு. மஞ்சூரியன் சுட சுட இருக்கு. எதுலேயுமே நல்லா பெப்பர் தூக்கலாக போட்டிருக்காங்க. ஸ்பைசியாக இருக்கு மஞ்சூரியன். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையா இருக்கே அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து சப்பாத்திக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு மீல்ஸுக்குமே நம்ம வச்சுக்கலாம்ல. ட்ரையா இருக்கும் போது மீல்ஸுக்கும் தொட்டுன்னு சாப்பிடலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க. நல்லா ஒரு பெரிய போர்ஷன் தான். இந்த மாதிரி ஒரு பவுல்ல கொடுக்காம நல்லா ஒரு கப் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய சாப்பிட்டா ரைஸ்லாம் சாப்பிட முடியாது. ரைஸ் வந்து சுட சுட இருக்கு. அப்படியே சுட சுட இருக்க ரைஸ்ல சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்காங்க சாம்பார்ல. சாம்பாரோட மனமே நல்லா இருக்கு. வாழைத்தண்டு பொரியல், கோஸ் கூட்டுன்னு நினைக்கிறேன். வாழைத்தண்டு பொரியல் வந்து நல்லா தேங்காய்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. சாம்பார் வந்து நல்லா ஒரு மாதிரி மைல்டான டேஸ்ட்டு. ஓல்டஸ்ட் ஹோட்டல்லாம் கிடைக்கும்ல ஒரு சாம்பார். எல்லா காயும் போட்டிருக்காங்க. அந்த காயோட ஃப்ளேவர் இறங்கி மெயினாக அந்த சின்ன வெங்காயமும் நல்லா இருக்கு. லைட்டாக பிராமின்ஸ் போடுவாங்க தெரியுமா சாம்பார். பட் அரைச்சி விட்ட சாம்பார் கிடையாது, ஆனால் வேற ஸ்டைல் சாம்பார். ஒரு காய்கறியோட மனத்தோட இருக்கு. இந்த ஒரு நாள் ஒரு பொரியல் வருமா, வாரத்துக்கு ஒரு நாள் கீரை வருமா, கூட்டமே சேஞ்ச் ஆகுமா. அதே மாதிரி பாயசத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த பாயசம் கொடுத்துருக்காங்க. இளநீர் பாயசம், குலோப் ஜாமுன், இந்த மாதிரி வெரைட்டியான பாயசமும் வந்து மெனுல வரும் அப்படின்னு சொல்றாங்க. சாம்பாரோட டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. மைல்டான சாம்பார். எனக்கு மைல்டா இருக்கு சாம்பார். அதனால அவங்க கொடுத்த மஞ்சூரியன், கொஞ்சோண்டு அப்பளம். இந்த சாம்பாருக்குலாம் அப்பளம் வச்சு சாப்பிட்டா அம்சமா இருக்கும். ஒரு ட்ரையான இது கொடுத்துருக்காங்க, சைடிஷ் கொடுத்துருக்காங்க. எதுக்குடா இப்படி கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைச்சேன். அது வந்து நல்லா இருக்கும். நான் பிரிஞ்சியை சாப்பிட மறந்துட்டேன்ல, அது சாப்பிடுவேன். பிரிஞ்சியில் எல்லா வெஜ்ஜீஸும் போட்டிருக்காங்க. கேரட், பீன்ஸு, பட்டாணி, இந்த வெஜ்ஜி மீல் மேக்கர், பூண்டெல்லாம் தட்டி போட்டிருக்காங்க. இது இருக்கு பாருங்க, பேஸ்டா போடுவாங்க, இவங்க தட்டி போட்டிருக்காங்க. பாஸ்மதி ரைஸ்ல நல்லா இருக்காங்க பிரிஞ்சியோட டேஸ்ட்.
டே அந்த ஒயிட் பிரிஞ்சி டேஸ்ட் ஓவர் ஸ்பைசியாக இல்லாமல் பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்காங்க காரம். அந்த ஹோல்சம் ஸ்பைசஸோட ஃப்ளேவர், இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி போட்டதுனால அது ஒரு ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓல்டஸ்ட் ஹோட்டல்லாம் ஒரு பிரிஞ்சி கொடுப்பாங்களே, அதுதான் ஒவ்வொரு மசாலாலாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் போட்டிருக்கேன். நிறைய ரைஸ் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வத்த குழம்பு, வெண்டைக்காய் போட்டிருக்காங்க. வெண்டைக்காய் போட்ட காரக்குழம்பு, தேங்காய்லாம் அரைச்சி விட்டு ரைஸ் கொஞ்சமாக இருக்கு, மொத்தமாக ஊற்ற முடியாது. கூட்டுக்காண்டினா அந்த வத்த குழம்பு ஊற்றிட்டேன். வத்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரி, காரக்குழம்பு இந்த வெண்டைக்காயோட சேர்த்து. வெண்டைக்காய் காரக்குழம்பு அப்படியே தேங்காய்லாம் அரைச்சி விட்டதுனால ஓவராக ஸ்பைஸியாக இல்லாமல் அப்படியே லைட்டாக புளிப்பாக எல்லா ஏஜ் குரூப்ஸும் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த கூட்டுமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். சவ் கூட்டு, கோஸ் கூட்டுன்னு சொல்லிட்டேன். என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு இந்த காரக்குழம்பு. நைஸ். ரசம், இந்த தக்காளி ரசம். தக்காளிலாம் மிதக்க இருக்கு. இதுவும் பார்த்தீங்களா கலர்லாம் ஸ்டைலில் இருக்கு. ரசத்துக்கும் அப்பளத்துக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன். நல்லா இருக்காங்க. ஒரு மாதிரி இது மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டிருக்காங்க, தட்டி போட்டு ஒரு மாதிரி புளிப்பா வந்து உப்புலாம் கம்மியாக கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ரசம். ஸ்டார்டிங் சாம்பார்லேருந்து காரக்குழம்பு, ரசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வீட்டு ஸ்டைலில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓவரா புளிப்புலாம் ஊற்றாம அப்படியே அந்த தக்காளியிலே பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 160 கொடுக்குறாங்க ஸ்பெஷல் மீல்ஸு. அதுதான் நான் சொன்னேன் ஷாக்கிங்காக இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த சப்பாத்தி கிரேவி, அந்த சூப்பு, லாஸ்ட்டாக சொன்னேன்ல ஐஸ்கிரீம்லேருந்து பீடாலேருந்து எல்லாமே தராங்க. நான் 200 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒர்த்தாக இருக்குது. அவங்களோட காம்போ வெரைட்டியில வந்து ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காம்போ 3 வாங்கியிருக்கேன். இது வந்து யூஸ்வலாக பரோட்டா காம்போ. பரோட்டா காம்போல இவங்க ஏன்னா யூனிக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, பரோட்டாக்கு வந்து குருமா தான் யூஸ்வலாக கொடுப்பாங்க. இவங்க வந்து கடாய் வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பவுல் ஃபுல்லாக அந்த கடாய் வெஜ்ஜீஸ் கொடுத்துருக்காங்க. கடாய் வெஜ்ஜி கிரேவி. உங்களுக்கு பரோட்டாவோட சைஸ் பாருங்க, அப்படியே லேயராக வருது பரோட்டா. நான் வந்து இவங்ககிட்ட இந்த மோஸ்டாகவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. 90 ருபீஸ் தான் இதோட காம்போ. நல்ல ஒரு சஃபிஷியன்ட் குவான்டிட்டியாக தான் இருக்குது. அந்த கப்பை பார்க்கும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன். சாஃப்டாக இருக்குது பரோட்டா. பரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா சுட சுட நல்ல ஒரு வெஜ்ஜி கறியோட சாப்பிட்றோம். இருக்க பாருங்க, நான் போட்டு சொன்ன வெஜ்ஜிஸ் எல்லாம். பரோட்டா வந்து சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கிரேவியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் போட்டிருக்க மசாலாஸ்லாம் ஃப்ளேவர்ஃபுல்லாக, கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸியாக, ஓவராலாக லைட்டாக வெயிட்லாம் பத்தாது போல, நல்லா இருக்கு. இப்படிலாம் பரோட்டா கூட ஒரு கிரேவி கொடுத்தானாலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். கிரேவியோட டேஸ்ட் செம்மையாக இருக்கும். கடாய் வெஜ்ஜஸ்லாம் 400 தான் நம்ம ட்ரை பண்ணோம். பரோட்டா கூட செம்மையாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பேர் பண்ணி பார்க்குறேன். புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறதுக்கு அதுக்கும் நல்ல ஒரு விருந்தாக இருக்குங்க. இந்த காம்போவில் என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து கோபி மஞ்சூரியன் கொடுத்துருக்காங்க, பன்னீர் பட்டர் மசாலா, ரைத்தா, சப்பாத்தி ஒன்று, அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருக்காங்க, வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இதோட ப்ரைஸ் வந்து 190 கொடுத்துட்ருக்காங்க. சப்பாத்தி ஆல்ரெடி அந்த மீல்ஸுக்கு கொடுக்குற சப்பாத்தி தான் இதுக்குமே கொடுத்துருக்காங்க. சைஸ்லாம் எதுவும் சின்னது பண்ணல. இதுக்கு பன்னீர் பட்டர் மசாலாவும் நல்ல நிறைய குவான்டிட்டி தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ரைஸ்க்கும் சாப்பிடுவீங்க, சப்பாத்திக்கும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. நல்லா இருக்கு. பன்னீர் பட்டர் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிரேவி நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பன்னீர் வந்து குட்டி குட்டியாக போட்டு ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, நல்லா பன்னீர்லாம் ஃப்ரை பண்ணி அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கு. எல்லாம் நிறைய பன்னீர் போட்டிருக்காங்க. இந்த காம்போ அப்படின்னாலே கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம ஏகப்பட்ட பன்னீருக்கு நானே 2 பன்னீர் எடுத்து சாப்பிட்டேன். இந்த காம்போ பார்த்தீங்கன்னா டின்னருக்கு நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்களாம். இந்த சப்பாத்திக்கு பதிலாக 2 ஃபுல்கா கொடுப்பாங்க. இதே அப்படியே சேம் பன்னீர் பட்டர் மசாலா, கோபி மஞ்சூரியன், இது எல்லாமே ஃப்ரைட் ரைஸோட 2 ஃபுல்காவா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைஸ் வந்து நான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு காட்டுறேன். வேகம்பா இருக்கு. இந்த மஞ்சூரியனும் நிறைய எடுத்துட்டோமே. ரைஸை பாருங்க, ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஓரமா வச்சிருந்தனால நம்ம குவான்டிட்டி தெரியல. நல்ல ஒரு குவான்டிட்டிங்க.
ஃப்ரைட் ரைஸ் அம்சமாக இருக்கும். நான் ஃப்ரைட் ரைஸ் வந்து அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டேன். ஏன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஒரு மாதிரி வெற வெறையாக தொண்டை அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இவங்க ரைஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பெப்பரோட காரம் நல்லா தூக்கலாக போட்டு அந்த சாஸஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் தெரியும். சாஸோட டேஸ்ட்டே எனக்கு தெரியல. அந்த சோயா சாஸ் சில்லி சாஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அதோட டேஸ்ட்டே தெரியல. மெயினாக உங்களுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் தான் நல்லா போட்டிருக்காங்க. வெஜ்ஜீஸோட பங்கு நிறைய இருக்குது. நான் அந்த ஒரு காம்போ வாங்கி இது ஃபுல்லாக சாப்பிட்டாலே நான் வந்து அப்பாடா போதும் அப்படின்னு திருப்தி ஆகிடுவேன். யூஸ்வலாக நான் வந்து இந்த மாதிரி பிரெட்ஸு சாப்பிடுவேன். ஃபுல் கார் நான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்றது வந்து சைனீஸ் ஐட்டம் அப்படின்னாலே நமக்கு வந்து சந்தோஷம் போகும் இல்லையா. இந்த மாதிரி காம்போலாம் ஐயோ என் வீட்டு பக்கத்துல இல்லையே இந்த ஹோட்டல் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேனாலாம். இந்த ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு வந்து பனானா ஐஸ்கிரீம் ஸ்வீட் பீடா கொடுத்துருக்காங்க. டெசர்ட்டுக்காண்டி நான் பாயசம் எடுத்து இல்லை, அவங்களே ஐஸ்கிரீம் கொடுக்கறதுனால. என்ன ஃப்ளேவர்னு தெரியல. பட்டர் ஸ்காட்ச். ரொம்ப ஐஸ்கிரீம் நல்லா தானே இருக்கும். அரோனா ஐஸ்கிரீம்னா நல்லா க்ரீமியாக இருக்குது. சும்மா சொல்கிறேன், இந்த ஐஸ்கிரீம்காகவே இந்த மீல்ஸை நான் ட்ரை பண்ணுவேன். நிஜமாவே நல்லா ஒர்த்தான மீல்ஸ். நான் ஸ்பெஷல் மீல்ஸ் வந்து இவ்வளோ கம்மியான ப்ரைஸ் நான் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. பருப்பு பொடியும் கீ மட்டும் தான் மிஸ்ஸிங். ஆனால் இந்த ஒரு ப்ரைஸ்க்கு வந்து அதெல்லாம் கொடுக்கவே முடியாது, அது எனக்கே தெரியுது. நல்லா ஒர்த்தான மீல்ஸு. அதே மாதிரி அவங்க காம்போ ஆகட்டும் எல்லாமே வந்து அவங்க வந்து 4 காம்போஸ் தான் வந்து மெனுவில் போட்டிருக்காங்க. ஹோட்டலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கான். அங்கே வந்து ரெகுலராக வரவங்க 4 காம்போவும் நாங்கள் ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். எங்களுக்கு புதுசாக ஏதாவது காம்போ போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காண்டியே அந்த பரோட்டா வெஜ் கடாய் வெஜ் போட்டாங்க பார்த்தீங்கன்னா, அது கூட வந்து பன்னீர் கிரேவி பன்னீர் பட்டர் மசாலாவும் கொடுப்பாங்க பரோட்டா கூட. அது இல்லாமல் ரைஸ் காம்போஸும் இருக்குது இவங்க கிட்ட. கீ ரைஸ் ஜீரா ரைஸ் அதுக்கு வந்து கடாய் வெஜ்ஜி கொடுக்குறாங்க. அது கூட வந்து வெஜ் பிரியாணிக்கு வந்து கோபி மஞ்சூரியன் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இந்த காம்போஸ்லாம் 150 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நிஜமாவே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. அதே மாதிரி நல்லா வயிறு ஃபுல்லாகவும் சாப்பிட முடியாது. நம்ம பட்ஜெட்டில் சாப்பிட்ற இடத்துலலாம் வயிறு ஃபுல்லாகுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும். வயிறு ஃபுல்லாகுது. நல்லா வந்து டேஸ்ட்டுமே சொல்கிறேன் நல்லா ஒர்த்தாக இருக்குது. நீங்கள் கேட்கும்போது அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்குறதுனால நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குது. நல்லா ஒரு தரமான வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடணும்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துடுங்க. சரி, நம்ம இதே மாதிரி வேறு எதுவும் சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.